எப்பா இந்த அடுப்பு இருக்கே. அட, என்ன இது? இந்த அடுப்பு ஒண்ணு எரிய காணும். மழை பெஞ்சாலும் இப்படிதான் நச நசன்னு கட்டையெல்லாம் எரிஞ்சிட்டு ஈரத்துல அடுப்பே எரியாது. ச்சே. அட, என்னக்கா நீ அடுப்பு வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கிற போல. அட ஆமாண்டி, மழை பெஞ்சாலே இதான் தொல்லை. அடுப்பே எரியல. நேத்து 2 தூர தான் போட்டுது, அதுக்கே அடுப்பு எரிய மாட்டேங்குது. நானும் கட்டை எடுத்து வைக்க மறந்துட்டேன் உள்ள. இப்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். சரி நீ உட்காரு, நான் அடுப்பை பார்த்துட்டு வந்துடுறேன். என்னக்கா இன்னைக்கு விருந்து போல இருக்கே உன் வீட்ல? வேற ஒன்றும் பெருசா இல்லடி, நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன். வேற ஒன்றும் செய்யலடி. நல்லா சொன்னப்போ, உன் குழம்பு வாசனை இந்த தெருவையே மணக்குது. நீ என்னடான்னா வெறும் நாட்டுக்கோழி குழம்புதான்ற? என்ன வேணா சொல்லுக்கா, உன் குழம்பு ருசி அடிச்சுக்க ஆளே இல்ல போ. உன் கை மணத்துக்கு மிஞ்சின சமையலே இந்த ஊர்ல இல்ல. அட வாவலி, நானே உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். சரியா நீயே வந்துட்டியே. என்ன ஒத்த ரோசா, ட்ரெஸ் எல்லாம் பலமா இருக்கே, நல்லா மாடர்னா ரெடியா இருக்க. எங்க எதுவும் வெளியே போறியோ அண்ணாவை கூட்டிட்டு? ட்ரெஸ் கதை இருக்கட்டும் டி, முதல்ல என் காலை விடு. என் காலை மதிச்சு வச்சிருக்கே, அப்பா வலிக்குது. சாரி ஒத்த ரோசா, நான் பாக்கலையே. பாக்குறதா என்ன, மிதிக்காம இருந்திருப்பியோ? இன்னும் கொஞ்சம் நல்லா மிதிச்சிருப்பேன். ரொம்ப தான் இவளுக்கு. ஏய், நீங்க ஒருத்தீங்கப்பா, எப்ப பாரு சிறுப்புல சண்டை போட்டுக்கிட்டேன். உன் நாத்து வந்துட்டாளா? எப்படி இருக்கா அவ இப்ப? அவளுக்கு என்னக்கா குறை? நல்லா இருக்கா. அவளுக்கு என்னக்கா குறை? அவ நல்லா இருக்கா. அவ கேக்குறதெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு அவங்க அம்மா, வாங்கிட்டு வந்து போடுறதுக்கு அவங்க அண்ணன், எல்லாத்தையும் செஞ்சு போடுறதுக்கு நான். இதுக்கு மேல அவளுக்கு என்ன குறை? நிம்மதியா சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு போன் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு அப்படியும் பொழுது போகாம அம்மாவோட சேர்ந்து 1க்கு 2 ஏத்தி விட்டுட்டு இருக்கா அவங்க அண்ணனுக்கு எல்லாத்தையும். அடியாத்தி, இப்படி எல்லாமா பண்றா? ஆமாடி ஒத்தரோசா, கோல் மூட்டுறதுல உன்னையே மிஞ்சிடுறா போ. ஆமா, நான் கோல் மூடிக்கிட்டு இருக்கேன், நீ தான் வந்து நின்று பாத்துட்டு இருக்கியாக்கும். அங்க உன் நாத்தார் ஒண்ணும் கிழிக்க முடியல, அந்த ஆத்திரத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டுறியாக்கும். ஓடி போடி. இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். ஏண்டி நீங்க 2 பேரும்? ஏன், இந்த பொண்ணு படிச்ச பொண்ணு தானே, அவங்க அம்மாக்கு இவ புத்தி சொல்லணுமா, இல்ல இவளும் அவங்களோட சேர்ந்துட்டு ஏதாவது பேசிட்டு இருப்பாளா? எல்லாம் கேட்கறதெல்லாம் செஞ்சு போட்டுட்டு தானே இருக்க. ஏனோ செய்யாதவ மாதிரி உன் மேல குறை சொன்ன எப்படி இவ கூட தான்? என்னக்கா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட இல்ல, அப்படி இருந்து நாட்டுக்கோழி ஸ்பெஷலா செஞ்சுக்கிட்டு இருக்க? யாராவது வீட்டுக்கு விருந்தாளி வராங்களா? அதை ஏண்டி கேக்குற? உன் நாத்து வந்துட்டா, என் நாத்து வரப்போறா. அதான் என் மாமியாரு பொண்ணு வரதுக்கு முன்னாடியே பொண்ணுக்காக நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சு வைக்க சொல்லுச்சு. இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துருவா போல இருக்கு. உன் நாட்டுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, அவ வந்தா வந்த மாதிரி போயிட போறா. இந்த வள்ளி பொண்ணுதான் பாவம், வச்சு மாட்டிட்டா. ஐயோ, அவ ஒரு நாள் வந்தாலும் 100 நாள் வந்ததுக்கு சமம். 1/2 மணி நேரத்திலேயே அவ என்னென்ன சண்டையெல்லாம் இழுத்து வைக்கணுமோ எல்லாத்தையும் இழுத்து வச்சுட்டு எனக்கும் என் மாமியாருக்கும் ஆகாம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா. உனக்கு அவளை பத்தி சரியா தெரியல, அதான் இப்படி சொல்ற. இந்த நாத்து பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கும் போலயே. அவளுங்களுக்கு என்னதான் வகை வகையா நம்ம செஞ்சு போட்டாலும் நம்ம நல்லது செய்யறதா தெரியாது. ஆனா குறை மட்டும் வண்டி வண்டியா சொல்லுவாளுங்க நம்மளை பத்தி. என்னத்த சொல்றது? போன வாட்டி வந்த பையே என்னத்த சொல்லிட்டு போனா தெரியல. என் மாமியார் என்கிட்ட 1 மாசம் பேசல. என் வீட்டுக்காரரும் உருன்னு 2 நாள் இருந்தாரு. அவ வரானாலே எனக்கு வயித்துல புடி கரைக்குதுடி. சரி விடுக்கா, நம்ம எல்லாம் இருக்கோம்ல, வரட்டும் பாத்துக்கலாம். அவ அப்படி இல்லடி, வரும்போதெல்லாம் ஏதாவது நாங்க அம்மா கிட்ட கேட்டு வாங்கிட்டு போயிடுவா. போன வாட்டி ரெட்டை வடை சங்கிலி வேணும்னு கேட்டா, எடுத்து அப்படியே கொடுத்து அமிச்சாங்க. அவங்களுக்கு இருக்கிற எல்லா நகையும் அவங்க பொண்ணுக்கே கொடுத்தா. அப்ப என் பொண்ணுக்கு என்ன இருக்கு? பாட்டிதுன்னு சொல்ல ஒண்ணு கூட இல்லையே. அங்கிருந்து ஒன்னும் இப்படி வந்துடாது, ஆனா இங்க இருந்து மட்டும் மூட்டை கட்டி அனுப்பணுங்கிறாங்க. சரி செய்யறோமே, செய்யறதுக்கு நல்ல பேராது இருக்காருன்னா அதுவும் கிடையாது. ஆமாக்கா, என்னதான் பண்ணு, வெளியே இருந்து வந்தவ தானேங்கிறா. என்னமோ போ, முடியாம போய் படுத்துக்கிட்டா மட்டும் மருமகளே இதை கொண்டா அதை கொண்டா இதை செய் அதை செய்யுங்கிறது. பொண்ணுக்கு வலிக்கவே கூடாது. இங்க இருக்கிற தட்டை கூட கழுவி அப்படி எடுத்து வைக்க கூடாது, சிங்கிலேயே போட்டுட்டு போயிட்டே இருப்பா. ஆனா பேரெல்லாம் பொண்ணுக்கு, கெட்ட பேரெல்லாம் எனக்கு. ஐயா, இந்த நாட்டு தொல்லை பெரும் தொல்லையா இருக்கே. உங்க 2 பேரும் என்ன இந்த பாடுபடுறீங்க? பின்ன என்னடி, உனக்கு நாத்தனா இருந்தா தெரியும், உனக்கு இல்ல, ஜாலியா சொல்ற. ஏண்டி, எனக்கு இருக்கிற மாமியாவே 4 நாத்தனாருக்கு சமம். அப்ப எங்க மாமியா இருக்க மாட்டேனமா? எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. அட இதை விடுங்கக்கா, நம்ம எங்கேயாவது ஜாலியா வெளியே போயிட்டு வரலாம். உங்களுக்கும் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல, இந்த தொல்லைங்கள்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்த மாதிரியாவது இருக்கும். எங்க ஒத்தரசா போலாங்கிற? படத்துக்கு போலாண்டி.
இப்பதான் விஜய் படம் ஒண்ணு வந்திருக்கே, அதுக்கு போயிட்டு வரலாமே. ஆமா, படத்துக்கு தானே அப்படியே ஒண்ணு போயிடுவாங்க. பிள்ளைங்க, புருஷன், மாமியார், நாத்தனார் எல்லாரையும் கூட்டிட்டு தான் போக முடியும். விட்டுட்டு எங்கடி போறது? இங்க இருக்கிற வேலையே சரியா இருக்கு. அக்கா, அவ சொல்றதும் சரிதானக்கா. எனக்கு அது நாத்தனார் கூடவே இருப்பா. உனக்கு என்ன? அவ போனதுக்கு அப்புறம் போவோம். உன் நாத்தனா எப்போ ஊருக்கு போறாலும் சொல்லு. அதுக்கப்புறம் நம்மள போயிட்டு வருவோமேக்கா. எவ்வளவு நாள் தான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சே கிடக்குறது? பிள்ளைங்களும் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுங்க, அண்ணாவும் வேலைக்கு போயிடுவாரு. அப்புறம் என்ன, உன் மாமியார் மட்டும் தானே சமைச்சு எடுத்து வச்சுட்டு வாயேன், போயிட்டு வந்துடலாம். நான் எவ்வளவு பெரிய செக் போஸ்டிங் எல்லாம் தாண்டிட்டு வரணும். உனக்கு என்னக்கா இதுக்கு போய் இப்படி சொல்றியே? சரிடி, அப்ப நம்ம எல்லாருமே போலாம். அப்பாடா, ஜாலியா போயிட்டு வர போறோம். இப்ப வேணாம் ஒத்தரோசா, ஒரு 2 நாள் போட்டோம், அது கழிச்சு போலாம். பிள்ளைங்களுக்கும் பள்ளிக்கூடம் இருக்கும் போதும் அக்காவோட நாத்து ஊருக்கு போன அப்புறம் போலாம். இப்போ சொன்னோன்னு வை, இப்பயே கிளம்புங்கன்னு வாங்க. நம்ம கவனப்புறம் தான் இவங்க படத்துக்கு போவாங்களான்னு அதுக்கும் அக்காவை பிடிச்சிப்பாங்க. பைய போலாம். சரிடி சரிடி, அப்புறம் தான் போலாம். இன்னைக்கு என்னடி சமைச்சு வச்ச வீட்ல? என்ன கத்திரிக்காய் குழம்பு வச்சு உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுட்டு வந்தேன்க்கா. இனிமேதாக்கா மெனு கொடுப்பாங்க. மக தூங்கிட்டு இருக்கா. எழுந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் அதை செய்ய முடியும். இப்பயே நம்ம செஞ்சு வச்சா அது வேணாம்னு சொல்லி வேற ஏதாவது செய்ய சொல்லுவாங்க. செஞ்சதும் வேஸ்ட், நமக்கும் அலைச்சல். அதான் எதுவும் செய்யல. எழுந்திருப்பா இந்நேரம். போய் என்ன சமைக்கணும்னு கேட்டு அப்புறம் தான் செய்யணும். சரிக்கா, அவ இந்நேரம் எழுந்திருப்பா. அம்மாவும் மகளும் இந்நேரத்துக்கே என்ன காணோம்னு இருப்பாங்க. நான் போய் அவங்கள கேட்டுட்டு என்ன சமைக்கணுமோ சமைச்சு வச்சுட்டு அப்புறம் பொழுது சாஞ்சதும் வரேன்க்கா. அடடே, வா மணிமேகல, எப்படி இருக்க? வா வா. ஆமா, நான் நல்லாதாம்மா இருக்கேன். நீ அண்ணன் எல்லாம் எப்படி இருக்காங்க? ஐயா, நான் ஒருத்தி வந்த பிள்ளைய நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். வாமா வா, உட்காரு வா. பிள்ளைங்க எல்லாம் வரலையாம்மா? கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அது இல்லம்மா, பிள்ளைங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க. அவரும் வேலைக்கு போயிட்டாரு. அதான் நான் மட்டும் வந்தேன். சரிம்மா சரி. எங்க அண்ணன் அண்ணி யாரும் ஒருத்தரையும் காணோம்? ஒண்ணும் இல்லம்மா, நேத்து நீ வரேன்னு சொன்னல, அதான் கோழி அடிச்சு குழம்பு வைக்க சொன்னேன். வச்சுக்கிட்டு இருக்கா போல இருக்கு. அடடே வாங்க, நீ எப்போ வந்தீங்க? நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 1/2 மணி நேரமா எதிர்பார்க்கறேன், வந்து வானாவது ஒரு வார்த்தை கூப்பிடுவீங்கன்னு. வந்ததே பிடிக்காத மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க. நான் எங்க அம்மா கிட்ட கேட்டதும் அதுக்கப்புறம் வரீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மணிமேகலை, நீ வந்தது எனக்கு சந்தோஷம் தானே. வெளியே நாட்டுக்கோழி குழம்பு வச்சிருந்தேன், அப்படியே வெளியே விட்டுட்டு வர முடியாது இல்லையா, அதனாலதான் குழம்பு எடுத்துட்டு உள்ள வந்தேன். அதனாலதான் நேரமா வர முடியல. வேற ஒண்ணும் இல்ல, நீ ஒன்னும் நினைச்சுக்காத. உனக்கு டீ காஃபி இல்ல ஜூஸ் ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, இப்ப எனக்கு எதுவும் வேண்டாம். ஏமா அப்படி வேண்டாங்கிற? எதையாவது வாங்கி குடி. நீ போய் ஜூஸ் கொண்டு வா போ. சரிங்க அத்தை. இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடே சாப்பிட போறோம்ல, அப்புறம் ஜூஸ் எதுக்கு? எப்படியோ சாப்பாடு நேரம் ஆயிடுச்சு. இப்ப ஜூஸ் குடிச்சிட்டு அப்புறம் எப்படி சாப்பிடுறது? வேண்டாம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். சரிம்மா, எனக்கு வெயில்ல குழம்பு வச்சது ஒரு மாதிரி இருக்கு. நீ சாப்பிடும்போது எனக்கு குரல் கொடு, நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன். கூப்பிடு, என்ன தயங்காத. எங்க அம்மா வீட்ல எனக்கு என்ன தயக்கம்? சாப்பிடணும்னு நினைச்சா நானே கூட போட்டு சாப்பிடுவேன். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூப்பிடுறேன், நீங்க போங்க. ஏம்மா வந்தது வராம அவ பேச்சுக்கு போயிட்டு இருக்க? அவ உன்னை என்ன சொன்னா? பின்ன என்னம்மா, நான் வந்த உடனே வந்து வான்னு கூட ஒரு வார்த்தை கூப்பிடல. இப்போ என்னடானா போய் படுக்க போறேங்கிறாங்க. என்னத்த சொல்றது? ஏன் நான் கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசக்கூடாதா? இதே அவங்க வீட்டு ஆளுங்க வந்தா இப்படி விட்டுட்டு போய் படுப்பாங்களா? அது என்னம்மா, பட்ட பகலே தூங்குற பழக்கம் ஒரு பொம்பளைக்கு? ஏதாவது வேலை வெட்டி இருந்தா தானம்மா. திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, சமைக்க வேண்டியது திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, எல்லாம் இப்படிதான். ஆளை பார்த்தா தெரியலையா? திருவாரூர் தூண் மாதிரி இருக்காளே. அம்மா, அண்ணன் எங்கம்மா? அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்டா? என்கிட்ட தான் சொல்லு, என்ன இருக்கு? இல்லம்மா, கொஞ்சம் பண தேவையா இருக்கு. என் பையனுக்கு டொனேஷன் கட்டணும் காலேஜ்க்கு. சரி, அண்ணன் கிட்ட இருந்தா கேட்டு பாப்போமேனு தான் வந்தேன். அடிப்பாவி, எப்பவும் ஏதாவது ஒரு சௌகரியத்துக்கு தான் வரா. அது வேணும் இது வேணும், அது கொடுங்க இது கொடுங்கன்னுட்டு. என்னதான் மனுஷியோ, இதுல என்ன 1008 குறை வேற சொல்றான். இருக்கட்டும் இருக்கட்டும், அப்படி என்னதான் கேக்குறான்னு பாப்போம். இன்னைக்கு அவளுக்கு இருக்குது, எப்ப பாரு வந்து சுருட்டிட்டு போறதுலயே இருக்கா. எவ்வளவுதான் வேணும்னு கேக்குறான்னு பாப்போம், அப்புறம் சேர்த்து வச்சுக்குவோம் கச்சேரியா.